மிகப்பெரிய கவுன்சிலிங் தான் நமக்கு இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய பிரார்த்தனை. மனதில் இருக்கக்கூடியதை படைத்தவனோடு பகிர்ந்து கொள்வது. அதுவும் அந்த படைத்தவன் எப்படிப்பட்டவன்? உஜூனி அஸ்தஜிபு லக்கும், என்னிடம் கேளுங்கள், நான் உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தருவேன் என்று வாக்குறுதி தரக்கூடியவன். மல்லம் யஸ்அலில்லாஹ யக்தப அலைஹி, என்னிடம் கேட்காதவன் மீது நான் கோபப்படுகிறேன் என்று சொன்ன படைத்தவன். அந்த ரப் அவனோடு பேசுகிற வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி தருகிறான். சுஜூதில் இருக்கும் போது பேசு, உன்னுடைய அத்தியாயத்தின் இறுதி பகுதியிலே பேசு. இரவிலே எல்லோரும் தூங்குகிற நேரத்தில், இரவின் 3வது பகுதியில் நான் கீழ்வானத்தில் இறங்குவேன். அந்த நேரத்தில் நீ என்னிடம் வந்து கீழ் உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறேன். அந்த ரப்போடு நாம் மனம் விட்டு பேசினால், பேசும்போது எப்படி பேச வேண்டும்? இன்னல்லாஹ லா யக்பலு துஆ அன் கல்பின் காஃபிலின் லாஹின், கேலஸாக பொடுபோக்காக இருந்து கொண்டு பிரார்த்திக்கிறவனுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப மனதை ஒருநிலைப்படுத்தி நீ பிரார்த்தனை செய். அது மட்டுமல்ல, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டால், யா அல்லாஹ் நீ விரும்பினால் கொடு, விரும்பினால் தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்காமல், ஃபல் யஸிமில் மஸ்அலா, கேட்கும் போது யா அல்லாஹ் உன்னை தவிர நான் போவதற்கு வேறு வழியே எனக்கு கிடையாது, நீதான் என்னை படைத்தவன், நீ குன் என்றால் இந்த உலகத்தில் எல்லாம் நடக்கும், நீ அலா குல்லி ஷைஇன் கதீர், நீ சொல்லிவிட்டால் நீ எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவன், எனவே உன்னிடத்தில் உன்னுடைய அடியானாக நான் வந்து நிற்கிறேன், யா அல்லாஹ் எனக்கு கொடு என்று நீ உறுதியாக கேளு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். இந்த முறையை நம்ம மிஸ் பண்றோம்.